எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் திங்கட்கிழமை 19/5/2025 உத்தராயணம், விசுவாசு வருடம், வைகாசி மாதம் 5ஆம் நாள், சுப முகூர்த்த நல்நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய காலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் பிராமணிய யோகம். இன்றைய கரணம் மதியம் 2:36 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 4:15 வரை திருவோணம், பின்பு அவிட்ட நட்சத்திரம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். அதாவது கடகராசிக்கு சந்திராசிரமம். இன்றைய நாளுக்கான ஒரு சில துளிகள், அதாவது ஏன்னா நிறைய சொல்லி அந்த கமெண்ட்ல கேட்க முடியல. ஜனங்க என்ன சொன்னாலுமே சின்னதாக எதிர்பார்க்குறாங்க, ஆனால் பெரிய பலனாக கேட்குறாங்க. சரி, எளிமையான ஒரு பரிகாரம், எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி. ஒன்றுமே இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நேரத்தை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். 3 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தை சுருக்கிக்கணும். நீங்க என்ன டைம், நமக்கு ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா? 5:30 5:55 வரை காலையிலே இந்த 25 நிமிஷம் ஒரு விளக்கெரிய வைப்பேன். நம்மளால முடிஞ்சது நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ அல்லது இழுப்பெண்ணெய் தீபமோ, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொண்டு ஒரு தீபம் ஏற்றி தினந்தோறும் உங்களோட கோரிக்கையை அந்த தீபத்திடம் சொல்லி வந்தாலே போதும். உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் அத்தனையும் ஒழியும். ஏன் எப்படி நடந்ததுன்னு எதிர்பார்க்கவே முடியாது. சுட்சமும் நீங்க அந்த நேரத்துல எனக்கு பிடிச்ச தெய்வத்தினோட பேர் சொல்லிக்கலாமா? சொல்லிக்கங்க. கணவனாக இருந்தால் மனைவி பேரையும், மனைவியாக இருந்தால் கணவன் பேரையும், அல்லது கணவனாக இருப்பவர் தன் தந்தையின் பேரையோ, அல்லது நீங்கள் உங்கள் தந்தையின் பேரையோ, மாமனார் யாரோ ஒரு பேரை சொல்லிக்கலாம், இல்லை எந்த தெய்வத்தின் பேரையோ சொல்லிக்கலாம். நீங்க சொல்வது ஒன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க மாரியாத்தான் சொல்லிட்டீங்கன்னா கடைசியில் மாரியாத்தா தான், மாத்தாத. நம்மளோட குணாதிசயம் மாறி போச்சு. நிமிஷத்துக்கு ஒரு சாமியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். புதுசா ஏதாவது வர்றாங்களா சாமின்னு பார்க்குறோம். அதுதான் நம்மளுடைய சரியான மனநிலை இல்லாத போனதுக்கு ஒரு காரணமே அதுதான். இருக்கிறவங்களே போதும், இருக்கிறவங்களே நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கும் எல்லை தெய்வம் நமக்கு செய்யாதியா செஞ்சிடும். மற்ற கோயிலேருந்து வர்றது சாமிங்களாம், அதுக்கு மற்ற சாமி கோயிலில் பவர் இல்லை, அது எல்லாம் சொல்ல. நீங்க வீட்டில் 2 தெய்வம் உண்டு. ஒன்று வாசல் படியில் ஒரு தெய்வம், வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம். இந்த தெய்வங்களை நீங்க சரிவர பார்த்துக்கிட்டாவே போதும். உங்கள் வீடு மகிழ்ச்சிகரமான ஒரு இல்லமாக இருக்கும். ஆனந்தம் விளையாடும் வீடுனே வெளில போர்டு போடலாம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். நீ எதை வேணாலும் சாப்பிடு, எதாவது பண்ணிக்க, அது விருப்பம். காலையில் நான் சொன்ன நேரத்துக்கு குளிச்சுட்டு விளக்கேது. அந்த குடும்பத்தில் யார் நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செய்யட்டும். செய்யும்போது 100% வெற்றி கிடைக்கும். 90 நாளில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இது சூட்சமம். இதுக்குள்ள நிறைய உள்ள கட்டிட்டு ஆடுறாங்க. இதை சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரமே தெய்வம் தான். காலமே கடவுள் தான். அதுதான். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். எங்கும் வியாபித்திருக்கின்ற என் இறைவன் ஒரு சொல்லில் அடங்கிடுவாரு, அடங்க மாட்டார். ஆனா நீ ஒரு சொல்லில் அடக்க பார்த்தா அடங்கி உனக்கு கட்டுப்பட்டு நிற்பார், அவ்வளவுதான்.
சொல்லலையா, ஆச்சாரனுக்கு அடங்கியனாகத்தான் இறைவன் அந்த கர்ப்பகிரகத்தில் அடங்கியிருக்கிறான். பெரிய பராக்கிரமசாலி தான், ஆனால் அவர் நம்ம அடக்கி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான். இது கொஞ்சம் மனசில் வச்சுக்குங்க, செய்து பாருங்கள், வெற்றி பெறுவீர்கள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்கள் ஒரு பிடிவாதக்காரர்கள். தான் நினைத்ததை நடத்தி வைத்து பார்க்க வேண்டும் என்று நிறைய, அதுக்காகவே இழந்தது நிறைய இருக்கும். நான் சொல்லிட்டேன், அது செஞ்சுதான் தீருவேன், என்னை இது பண்றேன்னு சொல்லிட்டேன், பண்ணுவேன் அப்படின்னு இழப்புகளை அவர்களாவே தேடிக்கொள்வார்கள். அதுதான் கஷ்டம். அதாவது ஒரு விஷயம் சரி வரலையா, அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லியே கடனை அதிகரிப்படுத்திடுவாங்க. ஒரு வண்டி வச்சிருக்கோம், இன்னொரு வண்டி எதுக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. புதுசா ஒன்று வந்திருக்கு, நம்ம வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி துன்பப்படுகிறவர்கள் தான் இந்த மேஷத்தில் இருக்கிறவர்கள். ஏன்னா அவங்க 10 பேர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடப்பாங்க, தன்னோட முடிவை அவங்க எடுக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை, புரியுதுங்களா? ஆனால் இன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு உற்சாக கழிப்பு மிக்க நாளாக இருக்கிறது. அதனால இதெல்லாம் மனசுல யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து நல்லபடியா செய்யுங்க, புரியுதுங்களா? கவனம் தேவை 2 விஷயங்களில். ஒன்று குழந்தைகள் விஷயம், 2வது கடன் விஷயங்களில் கவனமா இருங்க. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு நேற்றைய தொந்தரவுகள் மாறி நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, குருவின் பார்வை, குருவின் கடாட்சம் அதீதமான ஒரு வெற்றியை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. வெற்றி பெற்று மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் கொஞ்சம் எதிர்பார்ப்பது கிடைக்காம போவதற்கும் ஒரு ஏமாற்றம் உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாதவங்க நம்பாதீங்க, ஒரு ஃபோன் காலில் ஏமாந்துடாதீங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னா அதை சொல்லாதீங்க, டிஜிட்டல் கரன்சி உங்களுக்கு பணம் வந்ததுன்னா நம்பாதீங்க, நேரடியாக கையில் காசு வாயில் தோசை, நேரடியாக கையில் என்ன கிடைக்கும் அதை நம்புங்க. ஏன்னா அப்படி இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பீர்கள், இல்லை என்றால் ஏமாந்து கோவக்கனலில் இருப்பீர்கள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த அதி அற்புதமான நாள். பல சாதனைகளை புரிகின்ற ஒரு அமைப்பு. வீட்டில் ஒரு சுப விசேஷங்கள் ஒழிப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்படிப்பட்ட சாதனையை செய்யக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான நாள். நீங்கள் நினைத்த விஷயத்தை அடைந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பும் இன்று உங்களுக்கு இருக்கிறது. அதனால நீங்க துணிந்து செல்லுங்கள், வெற்றி உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் மிக அதி அற்புதமான நாள். இருந்தபோதும் சற்று பணிந்து செல்வது நன்மையை தரும். வார்த்தைகளை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகன பயணத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இது 2ம் கவனித்தாலே போதும், மிக அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் பிறர் நலம் விரும்பி, அதனால் நீங்கள் இன்று நலமாக இருப்பதற்கான வழிவகைகள் அத்தனை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ஒரு பொன்னான நாள் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, மிக்க கவனம் இன்று. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். ஏன் கவனம் அப்படி என்றால், உங்கள் பிள்ளைகள் வழியில் ஏதேனும் பிரச்சனை சங்கடங்கள் வருவதற்கும், வேலை வாய்ப்பின் அமைப்பில் கடன் தொந்தரவுகளால் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கை, கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் நட்புக்காக எதை வேண்டுமானாலும் தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. சந்திரன் ராசிக்குள் இருப்பதால் சில மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும். அற்புதமான கடாட்சம். தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி குருவின் வீட்டில். பரிவர்த்தனை யோகம்.
மிகுந்த வாய்ப்புகள் மகரத்திற்கு கிடைக்கிறது. கிடைத்ததை வைத்து பலனடையுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு எதிர்பார்க்கிறதை முழுமையாக செயல்படுத்த விடாத அளவுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். ஏனென்று ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய தடை. நீங்க ஒரு பிரமாண்டமான யோசனை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சீங்க, அது இன்று தடையாகி இருக்கும். அந்த தடை மாலைக்கு பிறகு சரியாகும். சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த அன்பும் அரவணைப்பும் பக்தியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பக்தி பெருக்குடல் மிகுந்த செல்வாக்கு மிக்க ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்ளும் போது வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.